எனக்கு பிரியமான அண்ணன் தம்பி அக்கா தங்கைகளே, பைபிளில் மத்தேயு 5:6 பார்க்குறோம். நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இந்த பாருங்க, இந்த வயல்ல நெல் விதைச்சிருக்காங்க. எப்போ திருப்தி ஆகுன்னா இந்த தண்ணி ஊற்றணும். இது மாதிரி நம்ம பூமியில் வாழ நாட்களில் நம்ம நீதி மேல பசியா இருக்கணுமா, உண்மையா வாழணும், நேர்மையா வாழணும் அப்படின்னு பசியா இருக்கும் போது நம்ம வாழ்க்கை திருப்தியா இருக்கும். நீதியின் சூரியன் இயேசு நமக்குள்ள வந்துட்டாருன்னா நம்ம வாழ்க்கைய இந்த செடிகளை போல நெல்லை போல பசுமையாக்கி, இது இத்தனை பேருக்கு உணவளிக்கு, அதே மாதிரி உங்களை கொண்டு அநேகரை போஷிச்சு முடிவில் பல்லவத்தில் அநேகரை சேர்த்து பல்லவத்தில் உங்களை வச்சு தேவன் அழகு பார்ப்பாரு. எப்பவுமே நீதியின் மேல பசி தாகமா இருங்க. இந்த பசுமையான நெல் போல உங்க வாழ்க்கையை செழிப்பாக்குவாரு. இதனால் வர பல விதமான கஷ்டங்கள், சாதாரண செடி பாருங்க எப்படி கரெக்டா மழையை பொழிஞ்சு வளர வைக்கணும், அது மாதிரி உங்களை மேன்மை வைக்க போறேன். நீங்க எப்பவோ என் மேல தாகமா இருங்க, நீதி மேல தாகமா இருங்க, உண்மையா இருங்க, நான் ஆசிரியப்பேன் அப்படின்னு இயேசு உங்களோட பேசுறாரு. Glory to Jesus.